இமயமலையின் வெள்ளி ரோமங்கள். இமயமலையின் உச்சியில் கடும் குளிரும் சூரியனின் தீவிரமான ஒளியும் சந்திக்கும் இடத்தில் ஒரு மர்மமான உயிரினம் வாழ்ந்து வந்தது. அதுவே பனிமனிதன் என அழைக்கப்படும் எட்டி. பருத்த உடல், நீண்ட கருமையான ரோமங்கள், மனிதனைப் போன்ற தோற்றம் ஆகியவை எட்டியின் சிறப்பியல்புகள். பண்டைய காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் எட்டியை தெய்வீக சக்தியுடன் தொடர்புபடுத்தினர். இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் இமயமலையின் வளங்களை மதித்து பயன்படுத்தி கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு மலை உச்சியில் வாழும் மர்மமான உயிரினம் பற்றிய ஐதீகங்கள் இருந்தன. அவர்கள் அதை ஹிமவான் என அழைத்தனர். ஹிமவான் மனிதர்களை தாக்கியதில்லை, மாறாக அவர்களை அச்சுறுத்தாமல், அவர்களது வாழ்வில் தலையிடாமல் தனியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் அவர்களுக்கு ஹிமவான் பற்றிய பயம் இருந்தது. அவர்கள் ஹிமவானை தெய்வீக சக்தியுடன் தொடர்புபடுத்தினர். ஒரு குளிர்காலத்தில் கிராமத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. கிராமத்தின் விவசாய நிலங்கள் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டன. விவசாயிகள் கவலை அடைந்தனர். அவர்கள் ஹிமவானின் கோபம்தான் இதற்கு காரணம் என எண்ணினர். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் கார்த்திக். அவன் ஹிமவானை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அவன் ஹிமவானை அச்சுறுத்தலாக கருதவில்லை. அவன் ஹிமவானை இயற்கையின் ஒரு பகுதியாகவே கருதினான். கார்த்திக் ஹிமவானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டான். ஒரு நாள் துணிச்சலுடன் மலை உச்சியை நோக்கி பயணப்பட்டான். அவன் பனிப்பொழிவையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மலையேறினான். பல மணி நேரம் கழித்து அவன் ஒரு பனி மூடிய குகையை கண்டான். அந்த குகைக்குள் ஹிமவான் இருந்தது. கார்த்திக் பயப்படாமல் குகைக்குள் நுழைந்தான். ஹிமவான் கார்த்திக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஹிமவான் மனிதர்களை பார்த்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு. கார்த்திக் ஹிமவானை பார்த்து பயப்படாமல் அமைதியாக நின்றான். ஹிமவான் கார்த்திக்கிடம், "நீ யார்? எங்கிருந்து வந்தாய்?" என கேட்டது. கார்த்திக், "நான் கார்த்திக். கீழே உள்ள கிராமத்தில் இருந்து வந்தேன். நான் உங்களை பார்க்க வந்தேன்" என்றான். ஹிமவான் கார்த்திக்கை பார்த்து புன்னகைத்தது. அது கார்த்திக்கின் துணிச்சலையும் அச்சமின்மையையும் பாராட்டியது. கார்த்திக் ஹிமவானிடம், "கிராமத்தில் விவசாய நிலங்கள் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் கவலை அடைந்துள்ளனர். அவர்கள் உங்களது கோபம்தான் இதற்கு காரணம் என நினைக்கின்றனர்" என்றான். ஹிமவான், "இது என் கோபத்தால் நடந்ததல்ல. இயற்கையின் சில நிகழ்வுகள் இப்படித்தான் நடக்கும். நான் மனிதர்களை தீங்கு செய்ய விரும்பவில்லை" என்றது. கார்த்திக், "நான் மக்களுக்கு உங்களை பற்றி சொல்வேன். நீங்கள் கோபமானவர் அல்ல, அமைதியானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்" என்றான். ஹிமவான் கார்த்திக்கின் வார்த்தைகளால் மகிழ்ந்தது. அது கார்த்திக்கை பாராட்டி அவனுக்கு ஒரு சிறிய பரிசாக ஹிமமலையின் அருகில் வளரும் ஒரு அரிய மூலிகையை கொடுத்தது. கார்த்திக் ஹிமவானுக்கு நன்றி கூறிவிட்டு கிராமத்திற்கு திரும்பினான். அவன் கிராமத்திற்கு சென்று ஹிமவானை பற்றி மக்களுக்கு விளக்கினான். அவன் ஹிமவானை பார்த்ததையும் ஹிமவான் அமைதியானவர் என்பதையும் கூறினான். மக்கள் கார்த்திக்கின் வார்த்தைகளை கேட்டனர். அவர்கள் ஹிமவானை பற்றிய தங்கள் தவறான கருத்துக்களை மாற்றிக்கொண்டனர். அவர்கள் ஹிமவானை அச்சுறுத்தலாக கருதாமல் இயற்கையின் ஒரு பகுதியாகவே கருதத் தொடங்கினர். கிராமத்தில் அமைதி திரும்பியது. மக்கள் இயற்கையை மதித்து பயன்படுத்திக் கொள்ளத் தொடங்கினர். அவர்கள் ஹிமவானையும் மதித்து அதன் வாழிடத்தை பாதுகாக்க முயன்றனர். கார்த்திக்கின் செயல் கிராமத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. இயற்கையை மதிக்க வேண்டும், அதன் வளங்களை அழிக்கக்கூடாது என்பதை உணர்த்தியது. ஹிமவான் இமயமலையின் ரகசியமாகவே தொடர்ந்தது. ஆனால் அது மனிதர்களின் மனதில் என்றும் நிலைத்திருந்தது.